ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எல்லோரும் எழுந்திரிச்சோம். இப்போ தான் சமையல் ஆரம்பிச்சிருக்கு. உலை கொதிச்சிட்ருக்குனத்த சாப்பாடு கொதிக்கிறேன். சரி, இன்றைக்கி வந்து சிக்கன் எங்கள் வீட்டில். இனிமேல் தான் அத்தை வாஷ் பண்ண போகிறாங்க. சூப்பர். இன்னைக்கு குழம்பாத்த இல்லை, கிரேவி தான் ஐட்டம். சரி, வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. ஓகே, சமைச்சு முடிச்ச பிறகு நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிடும்போது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. மஞ்சள் போட்டு அலசணும், அப்போ தான் எல்லாம் போகும். வீட்டில் வாடகை எத்தனை தண்ணி அலசுவீங்க? ஒரு 2 தண்ணி அலசுனா. அத்தை கறியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு கிரேவி, ரசம், அப்புறம் சாதம் தான். சரி, ஓகே, எப்படி செய்கிறாங்கன்னு காமிக்கிறேன். சரியா? பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகத்தை சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. கிரேவிங்கிறதுனால சின்ன வெங்காயம் என்னத்தை டேஸ்ட்டாக இருக்கும்ல. எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டு தான். பெரிய வெங்காயத்தோட நம்ம அவசரமாக எதுவும் செய்ய வேண்டியது இருக்குன்னா பெரிய வெங்காயம் போட்டு தான் வர. நல்லா வதங்கிடுச்சு. அத்தை அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அத்தை மேக்ஸிமம் கறி சேர்த்தாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்க்கணும். ஓகே, இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. அத்தை அடுத்து என்ன போட போகிறீங்க? தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். சரி. வதங்கிருச்சு. அத்தை நம்ம எப்பவும் ஒரு தக்காளின்னு சொல்கிறோம். இப்போ ஏதாவது நினச்சிட போகிறாங்க. எதுக்கு நம்ம ஒரு தக்காளி போடுறோம்? நான்வெஜ்ஜுக்கு வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து ஒரு தக்காளி தான் போடுவோம். இது வந்து நாட்டு தக்காளி, நல்லா புளிப்பாக இருக்கும். நிறையா போட்டோன்னா அப்புறம் சிக்கன் புளிப்பாயிரும், நல்லா இருக்காது. அதனால இது லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக மட்டும் நம்ம ஒரு தக்காளி, நாட்டு தக்காளிங்கிறதுனால ஒன்று போட்டிருக்கோம். சரி சரி சரி, போடுங்க. சிக்கன் போட்டு நம்ம இதுலேயே தான் கொஞ்சம் நேரம் வதக்கணும். அந்த எண்ணெயிலே வதக்கணும். அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் வரும்ல. இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். வேறு தண்ணி எதுவுமே இப்போ ஊற்றுறது கிடையாது. சரி, இது மட்டும்தான். சரி, நாலு கறி நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னத்த? சூப்பர். போடும். இது கூட கொஞ்சம் சிக்கன் பொடி, உரப்புக்கு கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கிடுவோம். சரி, தனி மிளகாத்தூள் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போடுவோம். சரி, லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக அது மட்டும் ஊற்றிக்கிடுவோம். சரி, வேறு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தேங்காவோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சிருக்கோம். இந்த தண்ணி மட்டும்தான். சரி, வேறு தண்ணி எதுவும் ஊற்றணும். இதுவே தண்ணி கொஞ்சம் வந்துடும் நல்லா வெந்து வரையில். கிரேவி பண்ணுறதுனால நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலை. நல்லா கொதிச்சு வந்துடும். ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சத? சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாதிலே டைட்டெல்லாம் பழக்கம் முடிக்க. ஆமாம், வெயில் அப்படி வெயில் அடிக்குது. என்ன செய்ய? லாஸ்ட்டாக புதினா இலை போட்டு சூப்பர் இறக்கிற வேண்டியதான். சிக்கன் ரெடி ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் பலரசம் ஊற்றி வச்சுருக்காங்க. ஆமாம், அதுதான் லாஸ்ட்டு. ஆமாம், சமையலும் முடிஞ்சு நம்ம குடிக்க வேண்டியதான். ரசம் ரெடி ஆகிட்டு சாப்பாடும் அடித்தாச்சு சூடாக. சூப்பர். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப கஷ்டம்தான் சாப்பிட்றது. இருந்தாலும் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் நல்ல டைமுக்கு சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, ஈவினிங் பார்ப்போம். நைட்டு ஒரு 8 மணி ஆயிடுச்சு. எனக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு குருமா வந்து உருளைக்கிழங்கு குருமா, அப்புறம் இன்றைக்கி கிரேவி அத்தை வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சம் இருக்குது. அதையும் வச்சு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு முடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தை இப்போ தான் சூடாக போட்டுட்ருக்காங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். பாய்.